கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். செய்யெடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். நம்ம என்ன திரும்ப பண்றோம்? தலையை வெட்டிடுறோம், வாழை புடிச்சுக்கிறோம், தலையாக்குங்கன்னு சொல்றோம். அவர் என்ன சொல்லுவாரு? கொஞ்சம் தலையும் பாருங்க பாடுவார். ஏங்க எதுக்காக நம்மளை கொண்டு வர்றாரு என்று நமக்கு தெரியணும். சோ மனசாட்சி மூலமா பேசிட்டார். அடுத்தது அவரை யார் தெரிந்து கொள்ளுவார்? அப்போஸ்தலர் 10:34 அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று இன்று நிச்சயமாக கண்டிருக்கிறேன். யோவான் 15:16 சொல்றார், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப யாரை தெரிஞ்சுப்பார்? நம்ம கேட்க வேண்டாம். எங்க தாயம் போட்டு எடுத்துப்பாரா இல்ல லாட்டரி போட்டு எடுப்பாரா? யாரை தெரிந்து கொள்வார்? பயப்படுறவனை தெரிந்து கொள்ளுவார். ஐசாயா 66:1-2 படிங்க. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். யார் படிங்க? 66-65. அது ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார். அப்ப யார பாப்பார்? யார பாப்பார்? பாவத்துக்கு பயப்படுறவனை பாப்பார், இறைவனை பயப்படுறவனை பாப்பார். அந்த பயம் வரணும். 103:13 சங்கீதம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். பயந்தவர்களுக்கு இறங்குவார். பயப்படுறதோ பயப்படாம இருக்கிறதோ யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. தெய்வ பயம், மனசாட்சியின் பயம். சரி, மனசாட்சிக்கு பயந்தவங்களும் அவர் பார்ப்பார். பார்த்தவன என்ன பண்ணுவார்? உள்ள வந்துருவார். உள்ள வந்துட்டு என்ன பண்ணுவார்? யோவான் 16:7-8 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறேன், உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். ஒரு நிமிஷம் நிறுத்துங்கம்மா. அவர் என்ன சொல்றார்? நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகலன்னா எப்படி போனாருங்க இயேசுநாதர்? மேல போனார். அதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு கடைசியில் அந்த காட்சி தான் நமக்கு ஞாபகத்துக்கு ஒரு மேகத்துக்கு நடுவில் போனார். அன்னைக்கு அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, அப்பா அதுக்கு முன்னாடி சிலுவையில மரிச்சம்பா. சிலுவையில ரத்தம் சிந்தனதுனாலதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சதுனாலதான் அசுத்தத்துக்குள்ள சுத்தம் வர முடியுது. இல்லன்னா அப்பா அனுப்ப மாட்டார். அப்ப நமக்கு அந்த ஆவியை கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க. கரெக்டுங்களா? அதை நம்ம உணர்றது இல்ல. அவர் உள்ள வந்தோடனே என்ன பண்ணுவார்? அடுத்த வசனம், அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்மளெல்லாம் கண்டித்து உணர்த்துவார். உணர வேண்டியது யாருங்க? உணர்றமா? யார் கேட்டுக்கணும்? ஒரு பாஸ்டர் கான்ஃபரன்ஸ் அழ ஆரம்பிச்சிட்டார். விக்கி அழறா. என்னால் பிரசங்கமே பண்ண முடியல. அப்படி எழுதிட்டு கடைசியில வந்து சொல்றார், ஐயா ஆவியானவர் நொறுக்கிட்டாரியா. நான் உள்ள இருந்திருந்தேன்னா நீ பண்ற அநியாயத்துக்கெல்லாம் நீ சும்மா இருந்துருவியா? நான் இருந்து என்ன பிரயோஜனம் கேட்டாரியா? அநியாயம் நம்மள தெரிஞ்சு தெரியாமல பண்றோமா பண்ணலையா? ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். சோ அவர் உள்ள வரும்போது 1 கொரிந்தியர் 6:19 நடக்கும். அது என்னது? அது 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அதாவது கோவில் என்றால் கோ இருக்கும் இல்லம். கோ என்றால் ராஜா, இல் என்றால் இல்லம். அப்ப ராஜா தங்கி இருக்கும் இடம் என்னது? கோவில். அப்ப நம்ம எல்லாம் யாரு தங்கி இருக்கிற இடம்? அதை அசுத்தமா வச்சுக்கலாமா? நம்ம மீதி பேரெல்லாம் என்ன பண்ணணும்? கோவிலாக்கணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய
அந்த பொறுப்பை நம்ம சரியா பண்ணலன்னா கணக்கு கொடுக்கறவங்களா இருக்கணும். யாராவது எசேக்கியேல் 33 1 இருந்து ஒரு 10-12 வசனம் படிங்க பார்க்கலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? எசேக்கியேல் 33 1 இருந்து படிச்சுட்டு கையா நிறுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவரோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாய் இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக் கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்த பழி அவன் தலையின் மேல் சுமரும். யாருங்க இந்த யார் இது? ஆசாரியர். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பழி வரும்னு நம்ம என்ன பண்ணணுமா? எச்சரிப்பை கொடுக்கணும். எச்சரிப்பை கொடுத்த பிறகு அவங்க திருந்தலன்னா அந்த பழி அவங்க மேல போகும். எச்சரிக்கவே இல்லைன்னா யார் மேல வரும்? மேல படிங்க. அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை இல்லை, அவனுடைய இரத்த பழி அவன் பேரிலேயே சுமரும். அவன் கேட்கலன்னா அவன் மேல விழும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்ளுவான். அப்புறம் காவல்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்கள் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். நம்மளுடைய பொறுப்பு என்ன? எல்லாரையும் எச்சரிப்புக்குள்ள நடத்தணும். நடத்தலன்னா நம்ம மேல பிரச்சனை ஆச்சுன்னா, சொல்லியும் கேட்கலன்னா அவன் மேல பிரச்சனை. இப்போ கடைசியா எதற்காக நம்மை என்ன பார்த்துட்டோம்? எதற்காக செய்தார்? என்ன கொடுத்தார்? மனசாட்சியை கொடுத்தார், ஆவியில பேசுறார். அடுத்தது இதெல்லாம் ஏன் செய்யறார்னா பிள்ளைகளாக்க. 1 யோவான் 3:1-3 இதெல்லாம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இது எப்ப நடக்குங்க? ஆவியானவர் மனசுக்குள்ள வந்து நம்மளை கோவிலாக்கி நம்மளை உணர்த்தும் போது, அதுபடி நடக்கும் போது நம்மளை காண்கிறவன் யாரை காண்பான்? அப்பா அவருடைய பிள்ளையா. இந்த காதலை கேட்டு அந்த காதலை விட்டுறக்கூடாது. கடைசியா எதுக்காக இதெல்லாம் செய்யறாருன்ற ஒரு 4 வசனம் பற்றி முடிச்சிடுவோம். ஹீப்ரூஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? எபிரேயர் 2:5 படிங்க. ஒரு வசனம் படிப்போம், டக்குன்னு அப்பவே மொழிபெயர்த்துருவோம். மீனிங் சொல்லிடலாம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? இந்த உலகத்தை பத்தி அப்பா பேசல, இந்த பூமியை பத்தி பேசல. இனி வரும் உலகங்கள் நம்மளை எங்கேயோ தயார்படுத்துகிறார். அந்த உலகங்களை ஆள தயார்படுத்துகிறார். அதை குறித்து இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தேவதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? அந்த உலகெல்லாம் ஆண்டவர் தேவதூதர்களை வச்சு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இல்ல, அது அவர்கிட்ட கீழ்ப்படுத்தவில்லை. மேல ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அப்ப யாரை விசாரிக்கிறார்? நம்மள. எதுக்காக விசாரிக்கிறார்? இந்த உலகத்தெல்லாம் ஆள, இனிவரும் உலகங்களை ஆள. அப்புறம் அவனை தேவதூதர்களும் சற்று சிறியவனாக்கி. இங்க இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம்? தேவதூதர்களை விட சிறியவராயிருக்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி. இதெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கார் அப்பா. யாருக்கு? எல்லாருக்கும். நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் செய்யறவனுக்கும். ஒரே நிமிஷம், இன்னொன்று ஞாபகம் வருது. மீகா 6:8 கேட்கிறார், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாரா இல்லீங்களா? அப்படின்னா நம்ம செய்யணுமா வேண்டாமா? அடுத்தது என்ன சொல்றார்? நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து. எத்தனை முறை அநியாயம் பண்ணிடுறோம்? இரக்கத்தை சிநேகித்து செய்யறோமா?
மனத்தாழ்மையோட நடப்பதே அல்லாமல். அன்னைக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டர் விசுவாசிகளை பார்த்து சொல்றார், அந்த பாஸ்டர் மாதிரி இருக்காதீங்க, அந்த பாஸ்டர் மாதிரி இருக்காதீங்க. 15 நிமிஷத்துக்கு மெசேஜே கொடுக்கல டைமுக்கு. இது என்னடா இது? அந்த பாஸ்டர் மாதிரி இருங்க, அந்த பாஸ்டர் மாதிரி இருங்கன்னு தானே பிரசங்கம் பண்ணுவாங்க. இவர் ஏன் இருக்காதீங்க இருக்காதீங்கன்னு பிரசங்கம்? அவருக்கு அவ்வளவு கோவம். கடைசியில் முடிஞ்ச உடனே கேட்ட, என்னையா ஆச்சு என்ன? அவர் சொல்றாரு, ஐயா ஒருத்தர் வந்தாரு போன வாரம், பைபிள் தூக்க ஒரு ஆளு, பொட்டி தூக்க ஒரு ஆளு, ஷூ போட ஒரு ஆளு, சாக்ஸ் போட ஒரு ஆளு. அவர் பாட்டு பாடினா உள்ள இருக்காங்க, நாங்க பாட்டு பாடினா வெளியே போயிடுறாங்க. மேட்டிமை. அவர் மாதிரி இருக்காதீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஐயா இன்னைக்கு வரங்கள் இருக்கலாம். பிசாசுகளை துரத்தவில்லையா? அங்க பிசாசு சொல்லவா, பக்கத்துல உட்காரு, பக்கத்துல உட்காரு. நீ அங்க அப்பா சொன்னதெல்லாம் ஒண்ணு செய்யலையே, பக்கத்துல வந்து உட்காந்துக்கணும். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சோ மேல படிங்கம்மா. தேவதூதர்களிலும் சற்று சிறியவனாக்கின. அப்படிதான் இருக்கும். இப்போ மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. இதுக்கு தாங்க தயார்படுத்துறார். கண்டவங்கிட்ட கொடுக்க முடியுமா இந்த பொறுப்புகளை? சோதித்து அறிந்து. இப்ப ஞாபகம் வருது, உபாகம் 8:2 படிங்க. டியூட்ரானமிக்கு என்ன உபாகம் 8:2? எதுக்கு சோதிக்கிறார்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தி, இப்பெல்லாம் நம்ம சிறுமையில் இருக்கலாம், சிறுமைப்படுத்தி தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர், நல்ல கவனி, என்று அவர் உன் உள்ளத்தில் உள்ளதை சோதித்து, உன் இருதயத்தில் உள்ளதை, நல்ல கவனி, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு போதும். உன் உள்ளத்தில் உள்ளதை யார் அறியணுமா? நீதான் அறியணும். எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன், எனக்கு தெரியும். ஆனா உனக்கு தெரியலையே. பணம் கொடுத்தா நான் அப்படி பண்ணிடுவேன்றீங்க, ஆனா நீ எப்படி பண்ணு கொஞ்சம் கம்மியா கொடுக்குறான்னு நம்ம நன்மைக்காக. அதுவும் எல்லாம் நல்லா அளந்து, ஆட்டுக்கு வாளை அளந்து வைத்தவன் புத்திசாலி. ஐயா, ஆபிரகாம் தன் மகனை பலியிடுவானா இடமாட்டானான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? பின்ன ஏங்க பண்ண சொல்றார்? அவனுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு செய்யற வரைக்கும் அவனுக்கே தெரியாது. ஏன் செய்ய சொல்றா? அவனை ஆசீர்வதிக்க. நீ இப்படி செய்ததினாலே நான் என்ன பண்ண போறேன்? இப்படி எல்லாம். அப்ப நமக்கு ஒரு சோதனைன்னு வரும்போது எதுக்காக கொடுக்கிறார்? அப்பா ஆசீர்வதிக்க. ஆனா பாஸ் ஆவது ஃபெயில் ஆவது யார் கையில இருக்கு? எல்லாம் அவர் மேல போட்டுருவோம். ஒரு நாணயத்துக்கு எத்தனை சைடு? 2 சைடு. நம்ம தலையை பத்தியே பேசுவோம், பூ பத்தியே பேச மாட்டோம். பூ நம்ப, தலை அவரு. தண்டவாளத்துல காயின் பட்டு ஒரு சைடு தேஞ்சு போச்சுன்னா, ஒரு சைடு தேஞ்சு போன காயினை கொடுத்தா வாங்குவானா? செல்லாத காசு. அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். செய்வா. நம்ம என்னங்க பண்ணோம்? நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கவனிங்க. அந்த உறவு சொன்ன யாராவது பிலிப்பியர் 2:12-13 படிச்சிருங்க. என்ன, இது ரொம்ப முக்கியமான உண்மை. ஏனெனில் நல்ல கவனிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் இல்ல அதுக்கு முந்தண்டு ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்க இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப ரட்சிப்பு நிறைவேற யாருங்க பிரயாசப்படணும்? எப்படி பண்ணணும்? பயத்தோடும் நடுக்கத்தோடும். அடுத்த வசனம். ஏனெனில் தேவனே தம் தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப யாருங்க செய்யறா? தேவன் செய்யறார். ஆனா செய்ய வேண்டியது யாரு? நாம். இதுக்கு என்னங்க புரியலையேங்க, எதிரும் புதிருமா இருக்கேன்னா நானும் இதுதான் கேட்டேன். எங்க எதிரும் புதிருமா நீங்க பண்றீங்களா நான் பண்றேன், என்ன நீங்க என்னும்போ கடவுள் சொன்னார். ஐயா, இந்த சர்ஜரி எல்லாம் பண்ற டாக்டர் க்ளோவ்ஸ் பார்த்திருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? அழகா ஃபிட்டா இருக்கும்.
அவர் கையெல்லாம் விரலெல்லாம் பண்ண என்ன ஆகும்? அதுவும் அழகா இணைந்து கொடுக்கும். அப்ப அந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? அறுவை சிகிச்சைய அருமையா செஞ்சிடுவார். அவர் சொன்னார், அப்பா நான் டாக்டர் மாதிரி, நீ கிளவுஸ் மாதிரி. நான் இப்படி எல்லாம் பண்ணா நீ இணங்கினா நான் வேலையை முடிப்பேன். இந்த கிரிக்கெட்ல ஆடும்போது ஒரு விக்கெட் கீப்பர் கிளவுஸ் பாத்திருக்கீங்களா? தப்பையா இருக்கும். அந்த மாதிரி நீ இருந்தேன்னா நான் என்ன ராஜா பண்ண முடியும்? புரியுதுங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி கிளவுஸா இருக்கும், எத்தனை பேர் டாக்டர் கிளவுஸா இருக்கும், எத்தனை பேர் இரும்பு கிளவுஸா இருக்கும். நீ என்ன வேணா சொல்லுங்க சார், நான் பண்ண மாட்டேன் சார். இன்னும் எத்தனை பேரோ இருக்கலாம். அவங்கள வச்சு வேலை செய்ய முடியுமா? அவருடைய பங்கும் உண்டு, நம்முடைய பங்கு உண்டு. ஒரு விதையை எடுத்து போட்டீங்கன்னா விளைய செய்கிறவர் அவர், ஆனா ப்ளோ பண்றது யாரு? ஆமா, நம்ம செய்யறத அவர் செய்ய மாட்டார், அவர் செய்யறத நம்மளால செய்ய முடியாது. ஓகேவா? சோ இப்ப கடைசியா அந்த வசனத்தை முடிச்சிடுங்கம்மா. எபிரேயர் அந்த இது, அவனை சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் குணத்தினாலும் முடிசூட்டி அவனை எல்லாவற்றுக்கும் மேல் அதிகாரியாக வைத்தீர், அவனை சகலத்துக்கும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஆகிலும் அனைவருக்காகவும் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் இப்பொழுது தேவதூதர்களை விட சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு இப்பொழுது எதனால மரணத்தை அப்ப எப்ப நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? மரணத்தை ருசியாக்கும் போது. அப்ப அந்த உலகம் தெரியும், அவருக்கு தெரிஞ்சது நமக்கும் தெரியும். அந்த சமயத்தில் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. கடைசியா நேற்று ஒரு ரோமையை சொன்னா அதோட முடிச்சுறேன். மாம்பழம்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? மாம்பழம் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. விலைவாசி ஏறுதுன்றதுனால நீங்க போயிட்டு ஒரு கடையில போயிட்டு, ஏம்பா மாம்பழம் செடி ஒண்ணு கொடுப்பா, பங்கனப்பள்ளி வேணும், இல்ல மல்கோவா வேணும். அவன் ஒரு 5000 ரூபாய் சொல்றான்னு வச்சுங்க. 5000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு, ஏம்பா இது மல்கோவா கட்டாயம் வருமா, எதைய பார்த்தா தெரியலையேன்று. சார் வரலன்னா வந்து கேளுங்க சார். ஓகேவா? வந்து நிஜமாலுமே கேப் பண்றீங்க, கேளுங்க சார். ஆனா 6 வருஷம் தண்ணி ஊத்தும், ஞாபகம் வச்சுங்க. அது எனக்கு தெரியாதா? போறீங்க, போயிட்டு 1 வருஷம் தண்ணி ஊத்துவீங்க. என்ன நினைப்பீங்க? இப்போ நஷ்டப்பட்டு 5 வருஷம் தண்ணி ஊத்துனா மாம்பழம் கிடைக்கும். 5 வருஷம் ஊத்திட்டீங்க, இப்ப என்ன நினைப்பீங்க? இன்னும் 1 வருஷம் எனக்கு மல்கோவா மாம்பழம் கிடைக்கும் ஊத்திங்க. ஊத்தணும்னு மாம்பழம் வந்துச்சு. ஒரே மாம்பழம் வந்தா ஒரு மரத்துல வயிறு எரியாது. இது நாள் தண்ணி ஊத்தனேன் அவங்க போய் சண்டை பிடிக்கிறீங்க. ஏங்க இந்த மல்கோவா சொன்னீங்க இல்ல, ஒண்ணுதான் சார் வந்தது. நான் அவன் என்ன சொல்றான், சார் நம்பர் இல்லாம சொன்னேன், போங்க சார் மல்கோவா வந்ததுல போங்க சார். இன்னும் எவ்வளவு கோவம் வரும். இப்போ ஒரு கற்பனைக்கு எடுத்துட்டு போறேன். நம்ம இறந்தவன எங்க போய் நிக்க போறோம்? ஐயா மல்கோவா வந்திருக்கேன்ட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஒண்ணா ஒரே ஒரு மாம்பழம் வந்திருக்க, நீ மீதி பேர்லாம் கொண்டு வரலன்னா எவ்வளவு வெக்கமா இருக்கும். எங்க இதுக்காக நான் 70 வருஷம் தண்ணி ஊத்தினேன், 80 வருஷம் தண்ணி ஊத்தணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ கர்த்தர் நம்மை இங்கு கொண்டதன் காரணம், நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் காப்பாற்றி எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இது ஒரு பள்ளி, பள்ளியில் படிக்க அனுமதித்திருக்கிறார். நான் படிச்சுட்டு போனா என்னப்பா படிச்சிருக்கிறதுக்கு ஏற்ற பொறுப்புகள். நான் ஜெயம் கொண்டு என் சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனோ அவனையும் சிங்காசனத்தில் 2 வச்சுங்க. நன்மை தீமை அறிவிச்சிருக்கா, அது ஒரு கொம்பு, அதுக்கு கணக்கு கேட்பார். இன்னொரு கொம்பு ஜெயம் கொள்கிறவன் எவனோ. அப்ப எதுலாம் ஜெயம் கொள்ளணும் கணக்கு கேட்க. சாத்தா ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், பெரிய ஜெயிக்கணும். பைபிள் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா எல்லாம் ஜபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த மதிய பொழுதிலே எங்களோடு ஏற்பட்டு ராஜா நோக்கத்துக்காக எங்களை கொண்டு வருகிறீர். உமது சாயாக கர்த்தாவே, நீர் ரோமர் 8:29 சொன்னீர், உமது சாயலுக்கு ஒப்பாவதற்கு கர்த்தாவே எங்களை நீர் சரி செய்கிறீர். அதற்கு நாங்கள் ஒத்துழைத்து ராஜா உம்மை போலாகவும் எந்த நோக்கத்துக்காக நீர் கொண்டு வந்தீரோ அதை அந்த திட்டங்களை எல்லாம் பூர்த்தி செய்கிறவர்களாகவும், இன்னும் பல ஆத்துமாக்களை அறுவடையாக கொண்டு வருகிறவர்களாகவும் இருக்க பொருட்படுத்திக் கொள்ளும். கர்த்தாவே, வந்தவர்களுடைய தேவைகள் உமக்கு தெரியும், சபையின் தெரியும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமென்.